ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்த்தி ஸ்ரீ விலாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பாப்பாவோட பர்த்டே. அதுக்காக நான் என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன்றது தான். ஸோ அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் என்னென்னைக்கு ரொம்ப டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ இல்லை லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்களோ தயவு செஞ்சு அதை அப்படியே கண்டினியூ பண்ணாமல் வேறு எதுலையாவது வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காட்ட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் அப்படி ஸ்டார்ட் பண்ணி 1 மந்த்தாக எனக்கு ரிசல்ட் கொடுக்குற ஒரு விஷயம் தான் ஸ்கின் கேரு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடல மாவு மட்டும் போடுவேன். அதுவும் எப்படின்னா என்னைக்கு குளிக்கணும் அன்றைக்கி மட்டும்தான் மூஞ்சி கழுவேன். ஸோ ரொம்ப லேசினஸ் என்னை நானே சூழ்ந்துக்கிட்ட மாதிரி இருந்தனால ஸோ ஒரு 1 மந்த்தாகவே இந்த மாதிரி பிளிக்ஸ்லேருந்து ஆர்டர் பண்ணி கொஞ்சம் ப்ராடக்ட் போடுறது, ப்ளஸ் வந்து இந்த ரோஸ்மெரி வாட்டர் எல்லாம் போடுறது, பாடிக்கு லோஷன் போடுறது அப்படின்னெல்லாம் என்ன நானே பிஸியாக வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பாக போய் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிப்ஸ்டிக். இன்ன வரைக்கும் என்கிட்ட நான் லிப்ஸ்டிக்கே போட்டதில்லை, என்கிட்ட லிப்ஸ்டிக் கலெக்ஷன்ஸும் இல்லை. ஸோ மீஷோவில் நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்காக, பட் இது நான் வாங்கினது எனக்காக. ஸோ ஃபஸ்ட் டைம் ஹை ரேட்டடில் ஒரு லிப்ஸ்டிக் வாங்கியிருக்கிறேன். எனக்கெல்லாம் 250ன்றதே ரொம்ப பெரிய விஷயந்தான். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காஃபியை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது வந்துட்டு சாக்லேட் கிரேவிங் கிட்டே போயிடுறேன். பட் ஏதாவது ஒரு கிரேவிங் இருக்கிறதுக்கு சுடுதண்ணியை பழக்கப்படுத்திக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு அடுப்பில் சுடு தண்ணி வச்சுட்டு அப்பயும் அந்த வாய் வந்து அமைதியாக இருக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அதனால் சாக்லேட் சாப்பிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டரும் குடிச்சிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு கிட்டத்தட்ட 3 மணிக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தேன். பட் மேடம் வந்து கரெக்டாக சாப்பிட்றதுனால நானே ஊட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து பூஜை சாமானெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பாதி வந்துட்டு கொஞ்சம் சாமிங்களாக தான் இருக்கும், தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்றனால ஸோ எல்லாத்தையும் காட்டி தான் ஆகணும். எங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா ரோடு பக்கத்தில் இருக்கிறனால ரொம்ப தூசி துப்பட்டமாகவே ஆகிடுது. நான் இந்த இதெல்லாம் வந்துட்டு போன மாதம் தான் க்ளீன் பண்ணேன். மாதத்துக்கு ஒரு முறை க்ளீன் பண்ணால் போதும்னு சொன்னாங்க. என்னமோ 6 மாதம் அருந்ததி வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த பூஜை சாமானெல்லாம். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அதை கழுவுறதுக்காக இங்கே பீத்தாம்பரி பவுடர்னு ஒரு பவுடர் கிடைக்கும், அதையும் நல்லா விம் ஜெல் போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டேன். இன்னும் காலையிலேருந்து கரெக்டாக சாப்பிடாதனால இது டயட்டுக்குன்னு ஊற வச்சேன். சரி செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு பாசிப்பருப்பும் கடலை கொட்டையும் போட்டு வச்சுருந்தேன். அதை குக்கரில் போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு லிட் க்ளோஸ் பண்ணலான்னு போது தான் விசில் இல்லாத நான் கவனித்தேன். பக்கத்தில் ஒரு அக்கா வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க வீட்டில் இல்லை, ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிளான் அப்படியே கேன்சல். அப்படியே கொதிக்க போட்டுட்டு சரி ஃபஸ்ட்டு பெட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு நாளைக்கு நிறைய வேலை இருக்கும், லைக் துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, பாப்பா பார்த்துக்கிறதுனாலாம். பட் எனக்கு பிடிக்காத ஒரு வேலைனா இதுதான். எனக்கு மடித்து வைக்கிறதுனாவே பேசிக்காக பிடிக்காது. இது மேட்ரஸ் வேறு தூக்கிறதுக்கு அவ்வளோ வெயிட்டாக. ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் என் பொண்ணு வேறு பெட்டு மேலே உட்காந்துக்கிட்டு இதை இப்படி பண்ணு அதை அப்படி பண்ணுன்னு சொல்லி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தா. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலையும் அது நம்மளுக்கு இருக்கும்போது நல்லா ஜாலியாக தான் இருக்கும். பட் அதுக்காக நம்ம ஒரு வேலை செய்யணும் போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் இந்த 2வது விஷயம் என்னென்னா, எனக்கு வீடு துடைக்கிறது பிடிக்கும். பட் ரீசெண்டாக வந்து என்னோடய மாஃப் வந்து உடஞ்சிடுச்சு. எனக்கு வந்து அதை தூக்கி போடவும் மனசு இல்லை, இன்னொன்று வாங்குறதுக்கும் கையில் காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. நல்லா மாஃப் கொஞ்சம் குனிஞ்சு வேலை பண்ணும்போது தான் உடம்பெல்லாம் வலிக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா வீடு துடைக்கும் போது அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்புக்கல் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு துடைக்கிறேன். நல்லதுன்னு சொல்கிறாங்க. பெரியவங்க என்ன சொன்னாலும் எடுத்துக்கிட்டு செய்கிறது நல்ல பழக்கம் தானே. அதுக்கப்புறம் தான் மெயின் பார்ட்டு. எல்லா பூஜை சாமான்களுக்கும் பொட்டு வச்சுட்டு எல்லாம் அழகாக ரெடி பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ வேலை செஞ்சாலையும் நம்ம செஞ்ச வேலையை ஒரு நிமிஷம் கண் எடுத்து பார்க்கும்போது வரும் பார்த்திங்களா ஃபீலிங்கு, அப்படி இருக்கும். இதை வச்சு நியூ எல்லாம் ரொம்ப அழகாக மஞ்சள் தூளெல்லாம் போட்டு லைட்டாக கோலம் போட்டு மேலெல்லாம் அந்த சிம்பிளெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குது. இன்னும் நாளைக்கு காலையில் எழுந்தோடனே குளிச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு பூஜை பண்ணிட்டா போதும். எனக்கு எப்பயுமே பூஜை பண்ணுற நாள் வந்து ஹரிபரியாக எழுந்து வேலை செய்ய பிடிக்கவே பிடிக்காது. எழுந்தோமா குளிச்சோமா கும்பிட்டோமான்னு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சோம்பேறி தான் நான். ஸோ என்னோடய பூஜை யாரை எப்படி ரெடி பண்ணியிருக்கிறேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஆரம்பத்தில் ரெடியானதை பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே இப்போ பாருங்கள் எப்படி இருக்கிறேன்னுட்டு. கண்ணு கீழெல்லாம் கருப்பாக அப்பப்பா என்ன நானே பார்க்க முடியல. அதுக்காக தான் நான் மோஸ்ட்லி இந்த ஐலைனர் அப்புறம் இந்த மையெல்லாம் வைக்கிறதில்ல. அதுக்கப்புறம் சரி நாளைக்கு பாப்பாவுக்கு பர்த்டேன்றனால கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் கடையில் போயிட்டு. நான் வாங்கிட்டு வந்தது என்னமோ 5 திங்ஸ் தான், ஆனால் அதுக்கு 500 ரூபா ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 503 ரூபா ஆகிடுச்சு. நைட்டு சாப்பாட்டுக்கு தயிர், அப்புறம் குலோப் ஜாமுன் செய்யலான்னு இருந்தேன். அதுக்காக குலோப் ஜாமுன், சர்க்கரை, எண்ணெய், அப்புறம் வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு காலையிலேருந்து எப்படியோ காஃபி கொடுக்காம தடுத்துன்னு வந்துட்டேன். பட் நைட் என்னால் சுத்தமாக முடியல. ஏதாவது ஒன்று குடிக்கணும்னு இருந்தனால போய் காலையிட்டு பால் வாங்கிட்டு வந்து அதை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது மத்தியானம் போட்டு அந்த கலக்கா கொட்டை நான் கடைசி வரையும் சாப்பிடவே இல்லை, எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் க்ளீனாக நீட் பண்ணி வச்சுட்டு
பால் காஞ்சின்னு இருக்கிற கேப்லேயே வந்துட்டு இதெல்லாம் கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் குலோப் ஜாமுன் செஞ்சோடனே செம்மையாக ஹிட் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் இந்த ஒரு டைலாக் இருக்குது இல்லையா, மாப்பிள்ளை இவர் தான், நான் போட்டுட்ருக்கிற ஷர்ட் எந்தில்லை, அந்த மாதிரி தான் அந்த மாவை பிசைறதெல்லாம் வந்துட்டு அந்த குலோப் ஜாமுனோட டெக்ஸ்சரே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை முழுக்க எனக்கு பண்ணி கொடுத்தது என்னோடய அக்கா ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க தான். பட் அவங்க வீட்டுக்கு தெரியாமல் அவங்களுக்கு அவ்வளோ வேலை இருக்கும். அன்றைக்கெல்லாம் வந்துட்டு அவங்க கொஞ்சம் பிஸி விமன் தான். வீட்டில் எல்லாரையும் பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும். அந்த டைம்லேயும் வந்துட்டு அவங்க சட்டுன்னு என்கிட்ட வாங்கி அவங்களே நல்லா பிசைஞ்சு உருண்டை போட்டு கொடுத்தாங்க. எனக்கு குலோப் ஜாமுன் செய்கிறதுலே பிடிக்காத பார்ட்டே அந்த உருண்டை போடுறது தான். ஆனால் எனக்கு அவங்க வந்து அந்த 2 பேக்கெட்டுக்கும் அழகாக உருண்டை போட்டு கொடுத்தாங்க. நான் சும்மா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து பாகில் போட்டுருந்தேன். செம்மையாக இருந்துச்சு. பட் நான் இன்றைக்கி செஞ்சதே என்னமோ இந்த வெடிகுண்டு மாதிரி தான் இருந்துச்சு. நானே கலாய்ச்சிக்கினேன். யாருக்காவது வந்து குலோப் ஜாமுன் பிடிக்கலன்னா சொல்லுங்கள், ஈரானில் குண்டு போட்டுட்டு இருக்கிறாங்க, குண்டு பத்தலையா அமுச்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு. நானும் எவ்வளோ அழகாக உருண்டை பிடிச்சாலும் அது என்னமோ நல்லாவே வரமாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு அதெல்லாம் கொட்டி வச்சுட்டு ஒரு சின்ன கப் ஆஃப் காஃபி குடிச்சிட்டு நான் ஆல்ரெடி வந்துட்டு சக்கரை பாகுக்கு ஊற வச்சுட்டு வந்துட்டேன். அது நல்லா கரைஞ்சி வந்துருந்துச்சு. ஸோ அதை கலரி கொடுத்துட்டு மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாவு பிசைஞ்சனால தான் எனக்கு 2 நாளாக கை வலி. நான் மாத்திரை போட மாட்டேன் அவ்வளோவா. பல்லு வலிக்கு வந்து நான் நிறைய மாத்திரை போட்டுட்டேன். அதனால் எனக்கு எந்த ஒரு வலி வந்தாலும் நான் அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு டேப்லெட் எடுத்துக்க மாட்டேன். நல்லா பாலில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மாவு நல்லா கலரி கொடுத்துட்டு நல்லா டோ பண்ணிட்டேன். என்னால் வந்து வெயிட் பண்ண முடியல. ஏன்னா மாவு கலரும் போதே எனக்கு வந்து டைம் 9 மணி ஆகிடுச்சு. இன்னும் நான் சுட்டு எடுத்து படுக்கிறதுக்குள்ளே டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த அரை மணி நேரம் ஊறணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நான் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு அப்படியே போய்ட்டு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் உருண்டை பிடிச்சி அப்படியே சைடில் போட ஆரம்பித்து சைடில் உருண்டை பிடிச்சிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு போட்டு எடுத்தது அவ்வளோ அருமையாக வந்துருச்சு. நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அர்ஜென்ட்டாக பண்ணனாலேயும் என்னமோ கரெக்டாக வரல. ஸோ இப்போ இருக்கிற ஃபீலிங் படி பார்த்தா இன்னொரு முறை எனக்கு குலோப் ஜாமுன் செய்யறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. போடும்போது முழு சட்டி எண்ணெயும் போட்டேன். ஆனால் கடைசியில் பார்க்கும்போது 1/4 சட்டி எண்ணெய் தான் வந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லா சமையல் செய்யணுன்னா எண்ணெய் மட்டும் காலி ஆகக்கூடாது. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எண்ணெய் அப்படியே இருக்குன்னு நினைப்பேன். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. பட் அப்படியே போக வெடிகுண்டு கணக்காக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளீனாக எடுத்து வச்சுட்டு ஒரு 2 சாப்பிட்டு பார்த்தேன். அப்போயே நல்லா ஜீராவில் இது பண்ணிவிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பொண்ணுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. இந்த சப்பாத்தி மாவோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு மாவு பிசையும் போது வந்து மேலே ஏறி உட்காந்துக்குவாங்க. எனக்கும் கொஞ்சம் பொழுதுபோக்காக இருக்கும். அவங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் முன்னேற்றமாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜான்வரி, ஃபெப்ரவரி இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவ பிறந்த 1 வருஷம் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஃபீட் பண்ணணும், பார்த்துக்கணும், இதில் டென்ஷனு, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு ஏதேதோ சொன்னாங்க. ஏன்டா நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டோன்னே ஆயிடுச்சு. பட் இப்போல்லாம் வந்து என்னோடய குட்டி மினி ஹெல்ப்பர் இவங்க தான். தொடப்பம் எடுத்துகிட்டு வா, முறை எடுத்துகிட்டு வா, அதை பண்ணு இதை பண்ணுன்னா அவங்களும் அது ஒரு என்னமோ ஒரு பெரிய வேலை மாதிரியும் அதை செஞ்சவொடனே வா அம்மா நான் செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட அப்ரிசியேஷன் வாங்குறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஆசை. ஸோ சைட் பை சைடு வந்துட்டு நான் காலையிலேருந்து சாப்பிட்றதுனால தயிர் சாதம் செஞ்சுட்டேன். எனக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கு தான் போகிறேன். ஒரு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, மிளகாய், எப்பயுமே வந்து பெருங்காயம் போடுவேன். இது வச்சு பெருங்காயம் இல்லை. அதனால் நல்லா அதை வந்துட்டு பொரிக்க வச்சுட்டு தயிரில் எடுத்து ஊற்றிட்டேன். நார்மல் தயிர் சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் மாதுளம்பழம்லாம் போட்டு செய்வாங்க. ஆனால் எனக்கு அது எப்படி செய்கிறதுன்னு தெரியாது. அப்புறம் 3rd பேட்ச், இதுதான் கடைசி பேட்ச்சு. இதுவும் போட்டு எடுத்துட்டேன். இதில் ஒரு நல்ல பார்ட் என்னென்னா, பாப்பாவுக்கு தெரியவே தெரியாது நான் அவ்வளோ நேரம் ஜாமுன் தான் செய்கிறேன்னு சொல்லிட்டு. அவன் என்ன நினச்சிட்டு இருந்தான்னா நான் சப்பாத்தி தான் செய்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அது குண்டாக வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஓ அம்மா ஏதோ செய்கிறேன்னு சொல்லிட்டு. சைட் கேப்பில் நான் வேறு இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டோடனே நல்லா வந்துட்டு இது அடித்தோடனே எங்கள் 2 பேருக்குமே இருமல் வந்துடுச்சு. ஃபைனலாக வந்துட்டு குலோப் ஜாமுன் ரெடி. நானும் பாப்பாவும் ஆல்ரெடி ஆளுக்கு 2 போட்டு சாப்பிட்டு எடுத்து வச்சிட்டோம். நைட்டில் தயிர் சாதம் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. நான் சாப்பிட்டு எனக்கு காலையிலலாம் தொண்டை கரங்கரங்கன்னு ஆயிடுச்சு. வெறும் தயிர் சாதம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு கடையிலே வந்துட்டு இந்த வறுத்த கழக்கா கொட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அன்றைக்கி நைட் வந்து ஷிஃப்ட்டுக்கு பாய் சொல்லிவிட்டு இது அப்படியே வந்து பாப்பாவோட பர்த்டே அன்றைக்கி போகுது. ஏன் பர்த்டே கூட நான் இவ்வளோ ஆக்டிவாக காலையிலே எழுந்து இவ்வளோ வேலை செய்வேனான்னு தெரில. அன்றைக்கி காலையில் எழுந்து வெளியே கோலெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்றதுக்குள்ளே 9 மணி. இவ்வளோ சீக்கிரம் நான் எழுந்ததே கிடையாது. ஆனால் நான் சாமியை கும்பிட்டுட்டேன். ஸோ எப்பயும் போல் வேண்டிக்கிறது என்ன, எனக்கு வந்துட்டு என் குழந்தை நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது, அதுக்கு பற்றி அந்த கஷ்டத்தை எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி வேண்டிட்டு மனசார எல்லா வேண்டுதலையும் வச்சு பார்த்தாக்கா அருமையான ஒரு சாமி கும்பிட்டாச்சு.
நிமிஷத்துக்கு முன்னாடி தான் க்ரீமெல்லாம் போட்டு ரெடி ஆனேன். ஆனால் வேக்காடு எண்ணெய் தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் நைட் கேக் கட்டிங்க்கு வர்றவங்களுக்கு வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், பூ இதெல்லாம் எடுத்து வச்சேன். கர்நாடகாவில் இது ஸ்பெஷலு. எல்லோரும் வர்றவங்களுக்கு இப்படி கொடுக்கணுன்னு. இதுதான் பர்த்டே கேலோட கேக். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் பாப்பாவோட அவுட்ஃபிட். நாங்கள் ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம். ஏன்னா 2 வருஷம் வந்துட்டு ரொம்ப கிராண்டாக பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து எடுத்த அழகழகான ஃபோட்டோவும் ஆட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இதுதான் நாங்கள் எடுத்துக்கிட்டது. ஸோ எங்களோட நாள் இப்படி தான் முடிஞ்சது. இன்னொரு முறை இதே மாதிரி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.